ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 44. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கு அவனின் அப்பா அம்மாவை பார்த்த விஸ்வா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா என்று சொல்ல, என்ன விஷயம்ப்பா என்று கேட்டார் விஸ்வாவின் அப்பா. பின்பு தன் தாயை திரும்பி பார்த்தவனோ, நீயும் வாமா என்று அழைக்க அமைதியாக சென்று விஸ்வாவின் தந்தையில் அருகில் அமர்ந்து கொண்டார் அவனின் அம்மா மாதவி. பிறகு இருவரும் விஸ்வாவையே பார்க்க அவர்களை பார்த்தவனோ, நான் ஒரு பொண்ணை 2 வருஷமா லவ் பண்ணுறேன்ப்பா. பேரு அமிர்தீஷா. மிடில் கிளாஸ் பொண்ணு தான், காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. உங்களுக்கும் அம்மாவுக்கும் கூட அவளை ரொம்ப பிடிக்கும் என்று சொல்ல, இருவரும் அமைதியாக அவனை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எதுவும் பேசவில்லை. அவர்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று எதிர்பார்த்த விஸ்வாவிற்கு அவர்களின் இந்த அமைதி குழப்பத்தை கொடுத்தது. அதில் என்னாச்சுப்பா, ஏமா எதுவும் பேச மாட்டீங்க என்று இருவரையும் பார்த்து கேட்க, அவர்களோ அவனை பார்த்து மெல்லிதாக சிரித்தார்கள். அவர்களின் அந்த சிரிப்பின் காரணம் புரியாது குழம்பினான் விஸ்வா. பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள், இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும்பா என்று சொன்னார்கள். அதில் குழம்பியவனோ, ஆனா எப்படி என்று கேட்டான். எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம் என்று சொன்னவர் அவர் மனைவி மாதவியை பார்க்க, விஸ்வாவை பார்த்து சிரித்த மாதவியோ, ஒரு நாள் என் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு ஒருத்தருக்கு கால் பண்ண உங்ககிட்ட ஃபோனை வாங்கினால, அப்போ தான் நீயும் அந்த பொண்ணும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படி ஃபோட்டோ எடுத்திருக்க மாட்டாங்க என்று அவனை பார்த்து கொண்டே சொன்னார் மாதவி. அதை கேட்டு சிரித்த விஸ்வாவோ அவன் தந்தையை கேள்வியாக பார்க்க, அதை புரிந்து கொண்டவர், அப்புறம் ஏன் உன்கிட்ட வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன்னு தானே பார்க்குற என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான் விஸ்வா. அவனை பார்த்து சிரித்தவர், அப்பயாச்சும் நீ லவ் பண்ணுற விஷயத்தை எங்ககிட்ட சொல்லுவியான் தான். ஏதோ ஒன்று இப்போயாவது உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அந்த பொண்ணை வர சொல்லு. முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு முறையாக பொண்ணு கேட்கலாம் என்று சொல்ல, சந்தோஷத்தில் அவரை அணைத்து கொண்டான் விஸ்வா. ஒரு வாரத்திற்கு பிறகு ஆதி அவனின் ஆஃபீஸில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க, அப்பொழுது உள்ளே வந்த அவனின் PA சூர்யா, பாஸ் உங்களை பார்க்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் மகேந்திரநாதன் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார்ல பாஸ், இப்போ வந்திருக்காரு என்று சொல்ல, ஆதியின் இதழிலோ ஏளனமான ஒரு புன்னகை தோன்றி மறைந்தது. வர சொல்லுங்க என்று அவன் சொல்ல, வெளியில் சென்ற சூர்யா அந்த மினிஸ்டரையும் அவனின் பாதுகாப்பிற்காக வந்த விஸ்வாவையும் அழைத்து வந்தான். உள்ளே வந்த அந்த மினிஸ்டரை ஆதி உட்கார சொல்ல, ஆதியின் எதிரில் இருந்த சேரில் அமர்ந்தவர் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவனிடம் ஒரு ஃபைலை நீட்டியவர், சார் இதில் உங்களுக்கு தேவையான ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுக்காக நீங்கள் எனக்கு ஒன்று மட்டும் பண்ணினா போதும் என்று சொன்னவர் அவனிடம் ஒரு ஃபைலை நீட்ட, அதை வாங்கி ஓப்பன் செய்து பார்த்தான் ஆதி. அந்த ஃபைலை பார்த்த ஆதியின் கண்கள் சிவந்தது. இதை கவனிக்காத அந்த மினிஸ்டரோ அவனிடம் பேச தொடங்கினார். இந்த ஃபைலில் ஃபீனிக்ஸ் குரூப்ஸ் நடத்த போகிற 3 ப்ராஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸை வச்சு உங்களால் அந்த 3 ப்ராஜெக்டையும் டேக் ஓவர் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் எனக்கு ஒன்று மட்டும் பண்ணினா போதும் சார். எனக்கு அந்த அக்னி தோக்கணும். என்ன இந்த மகேந்திரநாதனையே அவமானப்படுத்தின அந்த அக்னி என் காலில் விழணும். இதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த அக்னி ஜென்ம எதிரின்னு. இதை வச்சு நீங்களும் அந்த அக்னியை பழி வாங்கிக்கலாம் என்று மகேந்திரநாதன் சொல்ல சொல்ல ஆதியின் முகமோ இறுகி கொண்டே போகிறது. ஆனால் அதை மகேந்திரநாதன் தான் கவனிக்க தவறிவிட்டான். கவனித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்.
ஆனால் அவன்தான் கவனிக்கவில்லையே. எல்லாம் அவன் விதி. ஆனால் மகேந்திரநாதன் ஏடியிடம் பேசியவற்றையெல்லாம் கேட்ட விஸ்வாவோ பதற்றத்துடன் நின்றிருந்தான். என்னதான் அவன் மித்ராவுடன் சில மணி நேரம்தான் பேசினான் என்றாலும் அவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கும் அவள் இறங்கி வந்து அந்த சிறுவனுக்கு உதவி செய்ததிலேயே அவளின் குணத்தை பற்றி அறிந்தவன் அவளுக்கு எதிராக மினிஸ்டர் செய்யும் இந்த சதி திட்டத்தை எப்படியாவது அவளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஏனென்றால் ஏடி ஒரு மான்ஸ்டர், மோசமானவன் என்பதை அவனும் அறிந்திருக்கிறானே. அவன் என்னதான் ஏடியை இப்பொழுதுதான் முதல் முறை நேரில் பார்க்கிறான் என்றாலும் அவனை பற்றி ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருந்தான் விஸ்வா. இங்கு ஏடியை பார்த்து தொடர்ந்த மினிஸ்டரோ, எனக்கு அந்த அக்னி என் காலில் விழணும், அது மட்டும்தான் வேணும் என்று ஆக்ரோஷமாக சொல்லி கொண்டிருந்தார். அதற்கு மேல் பொறுக்க முடியாத ஆதியோ அவன் முன்னால் இருந்த கண்ணாடி டேபிளை ஓங்கி குத்தியிருந்தான். அவன் குத்திய வேகத்தில் அந்த டேபிள் நொறுங்கி போனது. வேகமாக தன் சேரிலிருந்து எழுந்தவன் தனக்கு எதிரில் அமர்ந்திருந்த அந்த மினிஸ்டர் மகேந்திரநாதனை எட்டி உதைத்தான். ஒரு நொடியில் நடந்த அவனின் இந்த ஆக்ரோஷமான செயலை பார்த்து புரியாமல் குழம்பிய அந்த மினிஸ்டரோ அவன் உதைத்ததில் நெஞ்சில் கை வைத்து கொண்டு ஓரமாக விழுந்து கிடந்தார். அவரை பாதுகாக்க தான் விஸ்வா வந்திருக்கிறான் என்பதால் வேகமாக அவரின் அருகில் செல்ல முயற்சிக்க, அப்பொழுது அந்த அறைக்குள் வந்த பல காட்ஸ்கள் விஸ்வாவை சுற்றி அவன் முன்னேறாதவாறு நின்று கொண்டார்கள். அவர்களை தாண்டி செல்ல முயன்றவனை 2 பாடிகார்ட்ஸ்கள் பிடித்து கொண்டார்கள். அப்பொழுது ஆதி கண்ணசைக்க அடுத்த 5 நிமிடத்தில் அந்த ஆஃபீஸின் பேஸ்மெண்டில் உள்ள ஒரு அறையில் ஒரு தூணில் கட்டி வைக்கப்பட்டிருந்தான் அந்த மினிஸ்டர். அவனுக்கு அருகிலேயே இருந்த ஒரு சிறிய கண்ணாடி அறையில் இருந்தான் விஸ்வா. அந்த அறையில் அவன் மட்டும்தான் இருந்தான். அதை சுற்றி கண்ணாடியாக இருந்தது. அதன் கதவு எங்கே இருக்கிறது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. வெளியில் அந்த மினிஸ்டரோ வழியில் கத்தி கொண்டிருந்தான். அவனின் அந்த கதறல்களை விஸ்வாவால் கேட்க முடிந்தது. அந்த மினிஸ்டரை பார்க்கவும் முடிந்தது. ஆனால் அவனால் அந்த அறையிலிருந்து வெளியில் வர முடியவில்லை. அப்பொழுது அந்த மினிஸ்டருக்கு எதிரில் போடப்பட்டிருந்த ஒரு பெரிய சேரில் கம்பீரமாக வந்தமர்ந்தான் ஆதி. அவனின் அந்த தோற்றத்தை பார்த்த அந்த மினிஸ்டருக்கோ மரண பயம் தோன்றியது. இருந்தும் அதை தனதுள்ளே மறைத்தவர் அவனை பார்த்து, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன், அதுக்கு ஏன் என்னையே அடிக்கிறீங்க என்று கேட்க, அவனை பார்த்த ஆதியின் முகத்திலோ ஒரு ஏளன புன்னகை இருந்தது. தொடர்ந்த அந்த மினிஸ்டரோ, என்ன மாதிரியே அந்த அக்னி உங்களுக்கும் எதிரி தானே, நீங்களும் அவளை பழி வாங்கணும்னு தானே நினைக்கிறீங்க என்று அந்த மினிஸ்டர் கேட்க, அவனை கூர்மையாக பார்த்த ஆதியோ சத்தமாக சிரித்தான். ஆனால் அவனின் அந்த சிரிப்பு சந்தோஷத்தினால் வந்ததல்ல, அதில் அத்தனை ஆக்ரோஷம் இருந்தது. அவனின் அந்த சிரிப்பே எதிரில் இருப்பவரை பயமுறுத்த போதுமானதாக இருந்தது. அதில் நடுங்கிய அந்த மினிஸ்டரோ அவனையே பார்த்து கொண்டிருக்க, திடீரென்று தன் சிரிப்பை நிறுத்திய ஆதி அந்த மினிஸ்டரை பார்த்தவன், என்ன சொன்ன? அக்னி என்னோட எதிரியா என்று சொன்னவன் இடவலமாக தலையசைத்து விட்டு, அக்னி ஃபீனிக்ஸ் குரூப்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த ஏடியோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் கூட அவ மட்டும்தான் ராணி என்று ஆதி சொல்ல, அவனை புரியாமல் பார்த்தார் அந்த மினிஸ்டர். அதை உணர்ந்தவனோ, என்ன புரியலையா என்று நக்கலாக கேட்டவன், அக்னி என்னோட வைஃப், இந்த ஏடியோட குயின், எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டியை பழி வாங்கணும்னு என்கிட்ட வருவ என்று ஆக்ரோஷமாக ஆதி கத்த,
அக்னி அவனின் மனைவி என்று சொன்னதை கேட்டு அதிர்ந்தது அந்த மினிஸ்டர் மட்டுமல்ல, அவனின் பிஏ சூர்யாவும் அந்த கண்ணாடியில் அறையில் இருந்த விஸ்வாவும் தான். அதுவும் சூர்யாவெல்லாம் அவுட் ஆஃப் வேர்ல்டு சென்றிருந்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. அவனின் பாஸின் மனைவி அக்னி என்பதை விட அன்று அவன் பார்த்த, அவனிடம் சாதாரணமாக பேசிய அந்த பெண் மித்ராதான் அக்னி என்பதே அவனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. விஸ்வாவிற்கோ மித்ராவை அக்னியாக பார்த்ததற்கே நம்ப முடியாமல் அதிர்ந்து இருந்தவன் இப்பொழுது அதே மித்ரா ஏடியின் மனைவி என்பதை அறிந்து கொண்டவனுக்கு அது பேரதிர்ச்சியாக இருந்தது. அவனால் நம்பவே முடியவில்லை. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுப்படுத்தும் 2 மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைவர்களாக இருப்பவர்கள் கணவன் மனைவியாக இருப்பார்கள் என்பது யூகிக்க முடியாத ஒன்றாக தோன்றியது அவனுக்கு. அக்னி ஏடியின் மனைவி என்பதை அறிந்து கொண்ட மினிஸ்டரோ விதிர்த்து போனான். அவன் நடுங்கிக் கொண்டே ஆதியை பார்க்க, ஆனால் ஆதியோ கொலை வெறியில் இருந்தான். அதே கோபத்தில் அவனை பார்த்தவன், எப்படி என் ஒய்ஃபு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா என்று கேட்டவன் திரும்பி சூர்யாவை பார்த்துவிட்டு அந்த மினிஸ்டரின் புறம் திரும்பினான். ஒரு நொடிதான் என்றாலும் ஆதியின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சூர்யா அவன் வாயை திறந்து சொல்லாமலேயே அவன் எண்ணத்தில் இருந்ததை செய்ய தொடங்கினான். இங்கு அந்த மினிஸ்டரை பார்த்த ஆதியோ, என் ஒய்ஃபு காலில் விழணும்னு நினைச்சல, இனி உனக்கு அந்த காலே இருக்கக்கூடாது என்று சொல்ல, அப்பொழுது நீட்டியிருந்த அவனின் காலில் ஒரு திரவம் வந்து விழுந்தது. அடுத்த நொடி வலியில் கதற ஆரம்பித்தான் அந்த மினிஸ்டர். அவன் வலியில் கதறிக்கொண்டே, என்ன பண்ற, என்ன இது என்று கத்த, அவனின் அந்த கதறல்களை ரசித்த ஆதியோ, இது ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். இது ஒவ்வொரு சொட்டா உன் மேலே விழும்போது உன்னோட ஸ்கின் தானாவே உருக ஆரம்பிக்கும். உன்னோட ஒட்டுமொத்த காலும் உருகி போறத நீயே உன் கண்ணால பாப்ப என்று சொன்னவனின் குரலிலோ அத்தனை ஆக்ரோஷம். அந்த ஆசிடினால் அவனின் காலில் ஏற்பட்ட வலியினாலும் ஆதியின் அந்த ஆக்ரோஷ குரலினாலும் நடுங்கி போன அந்த மினிஸ்டரோ, ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க, இனி உங்கள் பக்கமோ உங்கள் ஒய்ஃப் பக்கமோ வரமாட்டேன், எங்கேயாச்சும் போயிடுறேன் என்று கெஞ்சினால் உடனே விடுவதற்கு அவன் ஒன்றும் மித்ராவின் தேவல்லவே. இங்கிருப்பதோ அனைவரும் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படும் ஏடி. அவன் எப்படி மன்னிப்பான்? அதுவும் அவனின் காதல் மனைவியை பழிவாங்க நினைத்தவனை. ஆனால் ஆதியின் இந்த தண்டனையை பார்த்த விஸ்வாவோ நடுங்கி விட்டான். அவன் ஏடியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான் தான். அவன் இரக்கமற்றவன் என்பதை அவனும் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனாலும் அதை இன்று நேரில் பார்த்தவனுக்கோ உடல் நடுக்கம் கொண்டது. அவன் ஒன்றும் கொலையை முதல் முறை பார்ப்பவன் அல்ல. அவனின் வேலையில் நிறைய கொலைகளை பார்த்திருக்கிறான். நிறைய பேரை அவனே அவன் கையால் என்கவுண்டர் செய்திருக்கிறான். ஆனால் இது கொலையை தாண்டிய கொடூரம் அல்லவா? ஒருவனை துள்ள துடிக்க கொல்வதை விட அவன் உயிருடன் இருக்கும் பொழுதே நரக வலியை கொடுத்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்து கொஞ்சம் கூட இரக்கம்படாமல் அவனின் கதறல்களை ரசித்து கொண்டிருக்கும் ஆதியை பார்ப்பதற்கு உண்மையிலேயே விஸ்வாவின் கண்களுக்கு அவன் ஒரு அரக்கன் போலதான் தெரிந்தான். அங்கே கதறி கொண்டிருக்கும் அந்த மினிஸ்டரை பார்த்த ஆதியோ, காலில் விழணும்னு சொன்னதுக்கு காலுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, ஆனா இந்த வாய் தானே சொல்லுச்சு, இந்த வாய் தானே என் ஒய்ஃபை எதிர்த்து பேசுச்சு என்று கேட்க, வழியில் கதறி கொண்டிருந்தாலும் அவனின் அந்த வார்த்தைகள் இடியென அவன் தலையில் இறங்கியது. விஸ்வாவிற்கும் கூட அது பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் சூர்யா இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு இது ஒன்றும் முதல் முறை அல்லவே. பிறகு அவரின் பாதுகாப்பிற்காக தான் வந்திருக்கிறோம்,
அவரை காப்பதுதான் தன் வேலை என்பதை நினைத்த விஸ்வாவோ வேகமாக அந்த கண்ணாடி அறையின் கதவை தட்ட ஆரம்பித்தான். அதில் ஆதியின் கவனம் அவன் புறம் சென்றது. ஆதி அவனின் காட்ஸ் புறம் கண்ணசைக்க அடுத்த நொடி அந்த கண்ணாடி அறையின் சுவர்கள் மேலே சென்றது. அப்பொழுதுதான் அது ஒரு அறை அல்ல, சிறை என்பதையே உணர்ந்து கொண்டான் விஸ்வா. அதிலிருந்து வெளியே வந்த விஸ்வாவோ அவனுக்கு ஆதியை பார்க்க பயம் தோன்றினாலும் அறையில் கடமை தவறாமல் தன் வேலையை செய்தவன் இப்பொழுதும் அதை செய்வதற்காக அவன் முன்னால் செல்ல, ஆனால் வழியிலேயே அவனை 2 பாடிகார்ட்ஸ்கள் பிடித்து கொண்டார்கள். அவர்களிடமிருந்து திமிரினான் விஸ்வா. ஆனால் பலம் கொண்டு ஆதியின் பாதுகாப்பிற்காக பயிற்சி செய்யப்பட்ட அவர்களிடமிருந்து தப்பிப்பது அவ்வளவு எளிதாக இருக்காது என்பதை விஸ்வா அறிய தவறிவிட்டான். அதில் கோபம் கொண்ட விஸ்வாவோ ஆதியை பார்த்து, இங்க பாருங்க சார், நீங்க எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கலாம், ஆனா அதுக்காக இப்படி பண்றது தப்பு. இத நான் சும்மா விட மாட்டேன், நிச்சயம் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை பார்த்து எனக்கு பயம் இல்லை என்று கத்தியவனை ஏளனமாக பார்த்த ஆதியோ, ஆக்ஷன் எடுப்பியா? ஆனா என்ன எவிடன்ஸ் இருக்கு? நீ நேர்ல பார்த்தேன்னு சொல்ல போறியா என்று கேட்டான். அவனின் அந்த நக்கல் குரலில் தெரிந்த அழுத்தம் கூட விஸ்வாவை நடுங்க வைக்க போதுமானதாக இருந்தது. இருந்தும் தன் பயத்தை உள்ளுக்குள்ளேயே மறைத்தவன் அவனை பார்த்து, சார், நீங்க கொன்னுட்டு எவிடன்ஸ் இல்லாம போறதுக்கு அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு ஸ்டேட் மினிஸ்டர், அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் என்று சொல்ல, அதை கேட்டு ஆதியின் இதழ்கள் மேலும் ஏளனமாக விரிந்தது. அவனின் அந்த ஏளன சிரிப்பே மினிஸ்டரையும் விஸ்வாவையும் பயம் கொள்ள வைக்க போதுமானதாக இருந்தது. என்ன மினிஸ்டரா? அதனால இவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் மேலே ஆக்ஷன் எடுப்பியா? என்னன்னு சொல்லி முதல்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவ? நான் இவனை கொடுமைப்படுத்துறேனா? ஆனால் ஏற்கனவே செத்த ஒருத்தனை நான் எப்படி கொடுமைப்படுத்த முடியும் என்று ஆதி கேட்க, அதில் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள் மினிஸ்டர் மற்றும் விஸ்வா இருவரும். விஸ்வாவின் பார்வையோ மினிஸ்டரை ஒரு முறை பார்த்துவிட்டு ஆதியின் புறம் திரும்ப, அவனின் பார்வையிலோ அத்தனை பயம், நடுக்கம் இருந்தது. அதை ஆதியாலும் உணர முடிந்தது. அவன் திரும்பி சூர்யாவை பார்க்க, அவனோ அங்கிருந்த ஒரு பெரிய ஸ்கிரீனை ஆன் செய்தான். அதில் நியூஸ் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் 1 மணி நேரத்திற்கு முன்பு நடந்த ஒரு மாபெரும் விபத்தில் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் மகேந்திரநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற செய்திதான் ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து வழியில் துடித்து கொண்டிருந்த அந்த மினிஸ்டர் கூட ஒரு நொடி அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டார். விஸ்வாவெல்லாம் என்னவென்று உணர முடியாத நிலையில் இருந்தான். பிறகு ஆதியை பார்த்தவன், நீங்க ஏதோ ஒரு சேனல்ல ஏதோ ஒரு நியூஸை வர வச்சிட்டீங்கன்னா அது உண்மையாயிடுமா என்று திக்கி திணறி கேட்டான். அவனை பார்த்து மக்களாக சிரித்த ஆதியோ, ஏதோ ஒரு சேனலா என்று கேட்டிருந்தான். அப்பொழுதுதான் அந்த நியூஸ் சேனலை திரும்பி பார்த்தான் விஸ்வா. அதில் அறம் மீடியா என்று இருக்க, அதை பார்த்தவன் மேலும் அதிர்ந்து போனான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அறம் மீடியா என்பது வேர்ல்டு நம்பர் 1 மீடியா சேனல். எப்பொழுதும் உண்மையை மட்டுமே கூறுபவர்கள். அந்த சேனலிலிருந்து ஒரு நியூஸ் வந்தால் அதை உண்மை என்று அனைவரும் நம்புவார்கள். என்னதான் வேர்ல்டு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கூட ஏடியாலும் சரி அக்னியாலும் சரி அறம் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் செய்து ஒரு பொய்யான நியூஸை அவர்களை போட வைக்க முடியாது என்பதை விஸ்வாவும் அறிவான். அப்படி இருக்கையில் இது எவ்வாறு சாத்தியம்? உயிரோடு இருக்கும் ஒரு நபர் இறந்து விட்டதாக அறம் மீடியாவில் எப்படி நியூஸ் வர முடியும்? இதற்கு எப்படி அறம் மீடியாவின் சேர்மன் MV அனுமதித்தார்கள் என்று பெரும் குழப்பம் உருவானது விஸ்வாவிற்கு. அதே அதிர்ச்சியுடன் அவன் ஆதியை பார்க்க, அவனை பார்த்த சூர்யாவோ, ACP சார், ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல நியூஸ் வந்தா உண்மையாயிடுமான்னு கேட்டீங்க,
நியூஸ் வந்திருக்கிறது லோக்கல் சேனலில் இல்லை சார், அறம் மீடியாவில். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி இவனுக்கு டெத் சர்டிஃபிகேட்டே ரெஜிஸ்டர் ஆயாச்சு என்று சொல்ல அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று நின்று கொண்டிருந்தான் விஸ்வா. அவனை பார்த்த ஆதியோ, நீ யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ அவன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் செத்துட்டான் என்று சொல்ல ஒரு நொடி உலகமே தன் சுழற்சியை நிறுத்தியது போல் உணர்ந்தான் விஸ்வா. உயிரோடு இருக்கும் ஒருத்தனை செத்து விட்டதாக சொல்கிறான். அந்த அளவிற்கு அவனிற்கு பவர் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுதே அவனின் மேல் விஸ்வாவிற்கு ஒரு பயம் வந்தது. ஆனால் மனசாட்சியின்படி வேலை செய்யும் அவனுக்கு இது தவறாக தான் தோன்றியது. அப்பொழுது ஆதியை பார்த்த சூர்யாவோ அந்த மினிஸ்டரை கை காட்டியவன், இதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணணும் பாஸ் என்று கேட்க, அவன் இனிமே பேசவே கூடாது என்று சொன்னான் ஆதி. அடுத்த நொடி அவனின் நாக்கு வெட்டப்பட்டன. அவனை பார்த்த சூர்யா மற்றும் ஆதியின் பாடிகார்ட் தீரஜ் இருவரும் அடுத்து என்பது போல் பார்க்க, அதை உணர்ந்த ஆதியோ, இவன் சாகக்கூடாது, காசு இருக்குன்றதுக்காக எத்தனை பேரோட லைஃப் அழிச்சிருப்பான், இவனால எத்தனை குழந்தைங்க பெரியவங்கன்னு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவன் அவ்வளோ சீக்கிரம் செத்துட்டா எப்படி என்று கேட்டவன், இவனுக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்த்து ரோட்ல விடுங்க, பிச்சை எடுக்கட்டும், இவன் யாருன்னு இவனுக்கு கூட அடையாளம் தெரியக்கூடாது, இவனே அதை சொல்லணும்னு நினைச்சா கூட அவனால பேச முடியாது, இவனோட வாழ்நாள் முழுக்க அடுத்தவங்களையே நம்பி வாழட்டும் என்று சொன்னவன் விஸ்வாவை திரும்பி பார்த்தான். அவனோ பயந்த விழிகளுடன் ஆதியை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனின் கம்பீர தோற்றம் மட்டும் குறையவே இல்லை. இதை நினைத்த ஆதியோ, இவனை எப்படி அம்ரு செலக்ட் பண்ணா என்று மனதிற்குள்ளே நினைத்தவன் சூர்யாவை பார்க்க விஸ்வாவின் கையில் ஒரு ஃபைலை கொடுத்தான் சூர்யா. அந்த ஃபைலை ஓபன் செய்து பார்த்தான் விஸ்வா. அதில் அந்த மினிஸ்டர் செய்த மொத்த கிரைமும் இருந்தது. அதுவும் அந்த மினிஸ்டரால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைத்தவனுக்கு அவனுக்கு ஆதி கொடுத்த தண்டனை சரிதான் என்று தோன்றியது. அதனால் அவன் அதற்கு மேல் அதை எதிர்க்க துணியவில்லை. அவனால் ஏடியை எதிர்க்க முடியாது என்று அவன் நன்கு அறிவான். அந்த ஃபைலை முழுமையாக பார்த்தவன் ஆதியின் புறம் திரும்பி, இந்த மினிஸ்டர் செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான் சார், ஆனால் அதை தண்டிக்க தான் சட்டம் இருக்கு, நீங்கள் கொடுத்த தண்டனை அவனுக்கு சரியானதுனாலும் அதை செய்யக்கூடாது என்று சொன்னவனை தான் ஒரு நொடி மெச்சுதலாக பார்த்தான் ஆதி. ஏனென்றால் ஆதியின் உண்மையான தோற்றத்தை பார்த்த யாரும் அவனிடம் பேசவே பயப்படுவார்கள். அப்படி இருக்கையில் அவன் தைரியமாக அவன் செய்தது தவறு என்று சொல்கிறான். அதில் ஒரு நொடி விஸ்வாவை அமைதியாக பார்த்த ஆதி அங்கிருந்து சென்று விட்டான். பிறகு விஸ்வாவை பார்த்த சூர்யாவோ அவனை பார்த்தவன், சார், நீங்கள் இதெல்லாம் போட்டு உங்கள் மனசில் குழப்பிக்காதீங்க, மினிஸ்டரால் பல பேரோட வாழ்க்கை நாசமாக போயிருக்கு, நீங்கள் மக்களுக்காக தான் வேலை செய்கிறீங்க, இவனை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பாதுகாக்கிறீங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், அதனால் இதை நினச்சி நீங்கள் பெருசாக கவலையெல்லாம் படாதீங்க என்று சொன்னவன் அங்கிருந்து சென்று விட்டான். சூர்யாவின் இந்த விளக்கம் ஆதி சொல்லிதான் அவன் செய்தான் என்று விஸ்வாவிற்கு புரிந்தது. ஆதி நினைத்திருந்தால் தனக்கு விளக்கம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இந்த ஃபைலை தன்னிடம் காட்டாமல் இருந்திருக்கலாம், அவனை யாராலும் கேள்வி கேட்க முடியாது. அப்படி இருந்தும் அதை செய்யாமல் தன்னை மதித்து தனக்கு புரிய வைத்த ஏடியின் மேல் மதிப்பும் அதே சமயம் பயமும் வந்தது விஸ்வாவிற்கு. பிறகு தான் என்கவுண்டர் செய்த பல கிரிமினல்களில் ஒருவனைப் போல் இவனையும் நினைத்தவன் அங்கிருந்து சென்று விட்டான். ஏடியின் இந்த ருத்ர தாண்டவத்தை பார்த்து பயந்து போயிருக்கும் விஸ்வாவிற்கு அந்த ஏடிதான் தான் காதலிக்கும் அம்ருவின் அண்ணன் என்று தெரிய வந்தால் என்ன செய்வான்? தன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த ஒரே காரணத்திற்காக
தன் கணவன் அந்த மினிஸ்டரை எப்படி தண்டித்தான் என்பது மித்ராவிற்கு தெரிய வருமா? சாதாரண குடும்பத்து பெண்தான் அமர்தீஷா என்று நினைத்து கொண்டு தன் மகனின் காதலிற்கு சம்மதம் சொன்ன மூர்த்தி மற்றும் மாதவிக்கு அவள் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தும் ஏடியின் ஆருயிர் தங்கை என்று தெரிந்தால் என்ன செய்வார்கள்? அறம் மீடியாவில் உண்மையை மட்டும்தான் சொல்வேன் என்று சொன்ன வர்ஷினி எப்படி இப்படி ஒரு நியூஸை போட சம்மதித்தாள்? தான் உருகி உருகி காதலிக்கும் தன் காதலன் தன் அண்ணனின் கோபத்தை பார்த்து பயந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வாளா அமர்தீஷா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.